தெய்வமான முருகப்பெருமானை நினைத்து நான் போட்டிருக்கேன். முருகனுடைய தந்தையார் தெரியுமா? யாரு? எல்லா வல்ல சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவனுடைய பெருமையை சொல்லக்கூடிய இடத்துல அடியவர்களுக்கு பெருமை சத்தனால திரு தொண்டர் புராணம் ஒரு புராணமே உருவாச்சு. இது அடியவர் கொடுத்த பெருமை. நீங்க வந்திருக்கீங்க, நீங்களும் முருகப்பெருமானுடைய பெருமைகளை பேசக்கூடிய இடத்துல இருக்கீங்க. அதான் நம்ம சொன்னார், சொக்குக்கு மந்திரம் மருந்தும் இல்ல, சுப்பிரமணிய பெருமானுக்கு நிஜ தெய்வமே கிடையாது. கோவில் இல்லாத ஊர்ல இருக்க கூடாது, ஆலயம் தொழுவது ஆலவும் நன்று. எல்லா வல்ல பெருமை இருந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போனது. ஏன் வந்துச்சு? எதுக்காக போச்சு? வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். இப்ப அவ்வளவு பெருமை இருக்குல்ல, தலைக்கு வந்த தலைப்பாட போச்சுன்னே. அது வாட்டுக்குள்ள போயிட்டு போயிரு. அது வாட்டுக்கு போத்த சொல்லத்தை நீங்க கவனம் பிடிச்சிட்டு வழின்னு வந்தீங்களா? வழிநாயகம் அப்படியா? கேள்வி கேட்கற வந்திருக்கீங்க. கேள்வி கேட்கல, சின்ன புள்ளி. இது ஒரு சிறு புள்ளி. புள்ளி வச்சா கோலம் போடணும்ல, கோடு போட்டா ரோடே போட்டு முடிக்கணும். அப்படியா? போட்டா தானே பெருமை இருக்கணும். காட்டினால் மானம் போச்சு, காட்டாட்டி பிராணமே போச்சு. எதுக்கு போச்சு? ஏன் போணும்? எதுக்கு போயிட்டு? உங்களை கேக்குறேன். எதுக்கு போணும்? உங்களுக்கு என்ன? எதுக்கு போகுச்சு? என்னை பார்த்து கேள்வி கேக்குறீங்க. நான் கேட்டேனா ஆயிரத்துக்கு நீங்க இருக்க மாட்டீங்க. நான் கேட்டேனா ஆயிரத்து விஷயம் இருக்கு. அப்படி சொல்லாத. நொறுங்க தின்னா நோய் இல்லைன்னு இருக்கேன். அப்படியா? உண்மைதானே? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். வச்ச வந்த எடுக்கணும். வழி தெரிஞ்சவே நடந்து சொல்லணும். தானே உண்மை. ஆமா. ஆடி காத்துல அம்மையும் பறக்கும். பறக்குமா? அம்மையும் பறக்கும். எங்க பறக்குது? அப்படியா? எங்கம்மா பறக்குது? வழி இல்ல, ஒரு மார்க்கமா தான் வந்திருக்கீங்க. மார்க்கத்தோட பார்த்தாதே தெரியுது. சக மார்க்க, சன்மார்க்க, சற்புத்திர மார்க்க, தாச மார்க்க. ஒரு மார்க்க இருந்தா தானே வர முடியும். மார்க்கம் இல்லாம யாரும் வர முடியாது. என்னைக்குமே மார்க்கம் இல்லாமல் ஒரு வருது. அது தெரியுது. கேட்ட கணக்கு வருது. லட்சியம் இல்லாமல் வாழ்றது நல்லா இருக்குமா? அது குறிக்கோள் இல்லாம வாழ கூடாது. தலைப்பு இல்லாம பேச கூடாது. ஆமா. தலைப்பு இல்லாம பேசணும்னா பேச்சு கலை இருக்குமா? அப்ப அது போலதே என்ன குறிக்கோள் எனக்கு தெரியும். கேட்ட கேள்விக்கு இந்த இடத்துல பதில். கேட்ட கேள்விகள் பிறப்பது தன்னுடைய பகுத்தறிவை மேலும் வளர்ப்பது என்ற கேள்வி இல்லாமல் இந்த உலகத்துல எதுவும் பிறக்காதுடா. வாழ்க்கை கிடையாது இல்ல. பகுத்தறிவு யாருக்கு இருக்கிறது? பகுத்தறிவு தன்னுடைய பண்பாளர் மனிதர்களுக்கு எல்லாருக்கும் உண்டு. ஆனால் உங்களுக்கு இருக்குல, அத காட்டுற ஓரறிவு கூட. ஓரறிவு கூட தானே. அதனால இந்த இடத்துல ஆத்திர போட்டாலும் அளந்து ஓடுறானே. நாங்க ஆத்திர போட்டு அளந்து போட முடியுமா? ஏன் சொன்னாங்க? கல்ல கண்டா நாயகனா, நாயகண்டா கள்ளக்கணா. எதுக்கு சொல்றாங்க? அது சொல்லிட்டு போறாங்க. எதுக்கு சொன்னவங்க இதையும் சொல்லிருக்காங்க. கல என்ன எது வேணாலும் நீங்க சொல்லுவீங்களா? அப்ப நீங்க பேசுற பத்தி சரியா இருக்கா? நீங்க பேசுற பேசுமா? இந்த எல்லாம் தெரிஞ்சு பேசுமா? அப்படி பேசாத. அழுதைக்கு தெரியுமா? கற்பூர வாசனைனா. அழுதைக்கு போய் எப்படி கற்பூர வாசனை தெரியும்? ஏன் சொன்னாங்க? முருங்க திண்டவன் வெறுங்கையோட போவான். எதுக்கு சொன்னாங்க? அப்படி ஆத்துல போட்டாலும் அளந்து போடுறானே. ஏன் சொன்னாங்க? பேசுமா? ஆத்துல போட்டாலும் அளந்து போடுறான்னு சொன்னீல. நீ எல்லாம் தெரிஞ்சு பேசுறீல. என்ன தெரியும்? இறைவனுடைய பெருமையை சொல்லக்கூடிய நாடு. வேதனை துணையப்பா, வேதனையை தீரப்பா, நாம நமக்கப்பா, நமச்சிவாயன் துணையப்பா, செந்திரவடியனப்பா, எமது சிந்தனை மாடியப்பா, முன்னோர்கள் வாக்கப்பா, இந்த மூலமந்திர ஜெயிக்கும்னா அப்பனுக்கு பெருமை சத்துக்கடா. நான் பேசுவேன். நீ என்ன அர்த்தத்துல பேசுற? பாட சொன்ன சுப்பனை வணங்கி கொண்டிருக்க நான் அறிவும் உருவமாகி நாதையை பலவாய் ஒன்றாகி பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளமதொரு மேடியாக கருணைக்கு ஒரு முகங்கள் ஆறும் கரங்கள் படையிரண்டும் கொன்ற ஒரு திருமணம் வந்தான் குதித்தனன் உலகையுமையே என்று அந்த ஈசனுக்கு பாடம் சொன்ன பிள்ளையாக இருக்கக்கூடிய முருகனை வணங்கிட்டு இருக்கிறார். தன்னையும் தாண்டத பேரம் உறவையாம் உண்மையை வெற்றுட விட்டெடுக்கும் அன்பறிவா என்னைக்கும் எப்பொழுதும் நன்மையை நாடுவாய் இன்னும் ரெண்டாவது விரும்புதுமானே. எங்க நீ முடிஞ்சா பேசுவாப்பா. மாடுண்டு கண்டன்று மக்கள் ஒன்று என்று மகிழ்வதெல்லாம் கேடுண்டு எனிமனை கேட்டு விட்டு மீனி கேளும் எனவே ஓடுண்டு கந்தை என்று உள் எழுத்து 5 ஓதுவதுண்டு தோடுன்ற கண்ணனையா தனக்கு துணை இருக்க எண்ணாமல் பிழக்கம் இல்லாம பாடியும் தோளுடைய சவிகன் விட ஏறியோர் தூவன்மதி சூடி காலுடைய சுடரைப்படி பூசிகன் உள்ளங்கவர் கள்வன் ஏழுடைய மணரான் உன்னை நான் பணித்தேத்த அருள் செய்த திரு பீருடைய திரு பிரம்மாவரமவிய பெம்மான் அவனொன்ற எங்க நீ தப்புச்சனி இருக்கும் இடந்தேடி என் பசிக்கு என்ன முறுக்கமிடன் கொண்டு வந்தால் உன்பின் பெருக்க அழைத்தாலும் போகை நரடே என் தேகம் இழைத்தாலும் போக மாட்டேன் பாடுங்க. செங்கையில் மான் தூக்கி அங்கத்தில் ஒரு பண்ணை அனுதனமும் தூக்கி திங்களை ஞாயிறை கதித்த சரைமேல் தூக்கி அங்கெங்க நாதவடி 20 தேடி கண்டடியாத கால் தூக்கி ஆடு தெய்வமே என்னை கை தூக்கி ஆடு தெய்வமே எங்க நீ பேசுவாப்பா. 10,000 கவிதை முத்தாக அள்ளி தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் முத்தாக பிள்ளை என்ற கம்பனுக்கு ஒப்பாகவும் என் மதியிலை சிறந்த அப்பாவை நினைச்சு பாடுறேன் பாடுங்க. இன்று ஆழ்வா நாடு நாளை கையெடுப்பார் ஓடு உடல் ஒன்றுக்கு உதவாத கூடு இதை உற்று பார்த்தால் வெக்க கேடுன ஓசைப்படும் வெள்ளை உடத்தை இரண்டாக செய்துமே ஒன்று வாசல் படியில் வைத்து மழுங்க மிதிக்கிறேன் பூசைக்குரிய கல்லை பூவும் நீரும் சாற்றிடு ஈசனுக்கு உகந்தகள் உங்களால சொல்ல முடியுமா? சபை இருந்து பேசு சமயம் இருந்து பேசு சில சமயம் பேசாம இருந்து பழகிறான்னு சொன்ன வார்த்தைக்கு பசித்திரு தனித்திரு விழித்திரு சொல்லியிருக்காங்கல்ல. சாகும்போது தமிழ் எடுத்து சாக வேண்டும் என்றால் சாமனும் தமிழ் மனது வேக வேண்டும் பாடைகளை என்புகிற ஏற்றும் போது பைந்தமன அனுமோசை கேட்க வேண்டும் ஓடைகளை என்சாமல் கரையும் போது அங்கு உன் தமிழையை சலசலத்து ஓட வேண்டும். எங்க நீ பேசுவாப்பா. பாட்டிலும் போற்றுவார் பொருள் கூட அவடில் துற்றிலும் துற்றுவார் சனசரகளை மாற்றிலும் மாற்றுவார் வனங்களினார்கள் கூட்டிலும் பாவர கொடியவர் யாருன்னு பேசுங்க. சீத கலப்ப செந்தாமரைப்பும் பாதத்திலும் வளையசை பாட பொன்னரையான பூந்தரைக்கும் மன்னமருக்கு விடதற்கு இருப்ப பேட வைக்கிற பெருமாற கோடும் வேணும் சுத்தரமும் 5 கரமும் அங்குச பாதமும் நெஞ்சில் கூட நீளம் அடிக்கும் 4 வாயும் 4 வையும் 3 கண்ணும் 3 சுவடும் 2 சிவையும் இளங்கமன் முடியும் திரண்ட 30 நூல் திகழ்வடி மார்பும் சொற்பத கடந்த துரியமை ஞான அற்புதம் என்ற கற்பக களிரே 30 ஒரு மூசிக வாகனான பெருமசத்து புள்ளி வச்சானைய வள்ளி நீ பேசுவாப்பனை சூரபத்மன் வனமும் நாவடனின் திறமையும் துளையா வாளியும் திடமும் கீசங்கன் கடமையும் தக்க நெளிலும் துரிதவாதிகள் 100 ஒருவர் பக
முகம் தோன்றும், 5 முகம் தோன்று 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் 5 என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலம் தோன்றும், முருகா என்று ஓது வரும் முருகனுக்கு மூலப்பொருளே பேசுமா. மட்கொண்ட தென்புயத்தான் மாநகர் இட்டு வெங்கந்தே சொற்கண்ட பாவி சுயமரி அறிஞர்களே விக்கண்ட மேடிவே எழுதிரும் கூடு நெற்கண்டு போகவும் நில்லான் நெடுஞ்சூரனு பயன் இல்லாம குட்டிய சோறாவ கூடாது. பள்ளியும் தில்லையும் கறந்துமே கண்ணில் விட்டால், பள்ளியும் தில்லையும் கறந்துமே கண்ணில் விட்டால், உள்ளது நுள்ளையாகி ஓரடி ஆழமாய்ந்து பள்ளி வந்து முட்டையிட்டு பாம்பு வந்து அடையலாச்சியாம் பாட்டி நானே பேசு பாட்டி. மட்கொண்ட தென்புயத்தான வரிய மன்னவடும் நீயோ வள நாடு முனதோ உன்னை அறிந்தே தமிழது ஒன்றினேன் விருந்தேற்றுக் கொள்ளா வேந்தனும் உண்டோ உண்டோ குரங்கேற்றுக் கொள்ளா கொம்பு அப்படின்னு சொல்லி குரங்கின் அவதாரமாக இருந்து ஒரு காலத்துல குரங்கா மாறிய பேராண்டி ஓசிகள் பொடி வாங்கி நாசிகள் போட்டால் காசிக்கு போனால் உன்னை பிடிச்ச கர்மம் தீராது. என் கர்மம் என்ன அப்படியா? கர்மத்தை என்றைக்கும் வந்து போட்டணும். ஒவ்வொருத்திலும் ஒவ்வொரு வித வந்து கவலை இருக்கு. பாடைக்கு சர்க்கரை இல்லை என்பாருக்கும், பருக்கையற்ற கூழுக்கு உப்பில்லை என்பாருக்கும், குன்றிதைத்த காலுக்கு தோல் செருப்பு இல்லை என்பாருக்கும், கனகு தண்டி மேடைக்கு பஞ்சனை இல்லை என்பாருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவலை. உங்களுக்கு என்ன கவலை? சங்குவன் தாமரைக்கு இரவு தண்ணீர், அங்கதை கொய்து விட்டால் அழுகச் செய்த தண்ணீர் கொள்ளும், துங்கவன் கரையில் போட்டால் சூரியன் காய்ந்து கொள்வான், தங்களின் நிலை கட்டால் எவரும் தயங்குவாருன்னு நிலகட்டு போயிடாம. குட்டுதொரு கைப்பிள்ளை பாண்டிய நிலை குறும்பியரை வளைக்காதே குடைந்தோண்டி எட்டமற்று அறுபதற்கு வில்லை இல்லை, 2 மண்ணாய் போட்டு வெட்டதற்கு கவி ஒட்ட கூத்தனில்லை, விளையாட்டாய் கவிதை நீ விரைந்து பாடி திட்டுதற்கு அறிவில்லாத இருந்தால் தேசமெங்கும் புலவரணத்திலே ரொம்ப பேர் இப்படிதான் தெரியும். கடை தண்ணீர் பொடி வாங்கி மனிதன் வைத்துக் கொண்டு கேட்பவருக்கு இல்லை என்று சொன்னா நீ கேடு கட்டு போவான். மதியாதாரம் முற்று மதித்தோர்கள் சென்ற மிதியாண்மை கோடி வரும் உன்னீர் என்ற உபசையார் தன்மனையில் உண்ணாண்மை கோடி வரும், கோடி கொத்து கொடுப்பிருந்தால் தன்னோட கூடுதலாக கோடி வரும், கோடான கோடி கொடுப்பினும் தன்னுடைய நாவானது பொய் சம்பளம் இருந்தால் அது ஒரு கோடி வரும். பாடுங்க. ஆபத்து குதவாத, அருபசி குதவாத, தாபத்தை தீராத, தருத்திரம் அறியாத, கோபத்தை கடக்காத, குறுமொழி கேளாத, பாவத்தை தீராத, வாழ்க்கையில இருந்து பயனே கிடையாது. தலைக்கு வந்தது தலை பாகையோட ஏன் போச்சு? அச்சோக தான் எடுக்கணும். ஏமா போச்சு? கேட்ட கேள்விக்கு நான் பதில் இல்ல. அதட்டி பேசுறது பேசாத, சத்தமா பேசுறது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதே அந்த இடத்துக்கு கொஞ்சம் பேசுறீங்க. அப்புறம் என்ன நீ என்ன நல்லா தான் பாடுறீங்க. அடிப்படை புள்ளிக்கு வெளியே தான் பேசுறீங்க. வேற என்ன? ஆள அலங்காரம்லாம் நல்லா தான் இருக்கு. வேற என்ன? வந்தமா கை தட்டு வாங்கணுமா பாட்ட பாடி அன்பளி பண்ண பிரியல. படினாகா நாரதர்னா நான் சொல்றத கேட்டுக்கிட்டு இருங்க. உங்க இடத்துக்கு நான் வரல. ஏன் இடத்துக்கு நீங்க வந்து பேசலாம் சரியா தான் இருக்கு. உங்க வேற இருந்த இந்த இடத்துல வர்றீங்களா? ஆளோட மாறீங்களா? வந்தே சாமி எங்க ஆத்தாப்பா பேரு தான் சாமி, எங்க பொழப்பு இல்லாம இடத்துல வந்து நிக்கிறா, ஏதாவது பொழப்பு இருந்தா கொடுங்க சாமி கேட்டு வாங்கிட்டு போனீங்கன்னா உன் பொழப்ப ஓட்டலாம். இல்ல அப்பெல்லாம் முடியாதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கவே, கெட்ட நேரம் வந்துச்சுன்னா செத்த நாய் மொட்டை மாதிரி ஏறி கடிக்குமா, பார்த்து பத்திரமா இருந்துக்க. ஆமால கரைக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தெரிஞ்சா பாவை தப்பா இல்ல அங்க அவன் கண்ணு பார்வைக்கிற பார்க்கறது தரமா இல்லையா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல. கேட்ட கேள்வி என்ன கேக்குறீங்க? கேட்டதுக்கு புள்ளி வச்சிருக்கேன். எதுக்கு என்னமா கோடே போட்டு போயிருவீங்க. அதுக்கு அசந்தாலே நான் கிடையாது. என்ன மாதிரி கேட்க போற? பாப்பா இன்னைக்கு என்ன கேட்டீங்க? நீங்களா நான் என்ன கேட்டீங்க? பாத்து காட்டேன். இது தர்க்க சபை. பேச்சுக்களுடைய கருத்துக்கள் எங்க சரியா என்ன கேக்குறீங்க? அப்படினா மூத்தவர் சொல்லும். முதிய நெல்லிக்கடிய முன்னாடி துவக்கு பின்னாடி இருக்கும். இந்த இடத்துல மூத்தவங்க நீங்களா நானா? நான் தான். உங்களுக்கு தான் மதிப்பு முதல்ல சொல்லுங்க. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா சிறு பிள்ளை வெல்லாம வீடு வந்து சேராது. சிறு பிள்ளை வெல்லாமல் வீடு வந்து சேராது. நீ சின்ன பிள்ளைதானே, நீனே சொல்லு. சிறு துளி பெரு வெள்ளம்னே. சிறு துளிக்கு வந்து பிறப்பறக்க வெள்ளத்தை கண்டு பயந்து போடுவாங்களா? இருக்கட்டும், வெள்ளத்தை கண்டு பயந்து போடுவாங்க. அப்படி நீ பாத்தீங்கன்னா ஒரு தேர் ஓடுது, தேர் ஓடுற இடத்துல சின்னதா இருக்குன்னு அச்சாணியை புடிங்கி போட்டோம்னா தேர் ஓடுமா? அப்ப தேருக்கு மூலப்பொருள் எது? அச்சாணி. அச்சாணி இல்லாத தேர் முச்சாணி ஓடாதுன்னு. நீ அச்சாணி ஓட சின்ன பிள்ளை, நீனே சொல்லு. நான் என்ன பண்றது? இந்த இடத்துல வந்து பெரிய ஒரு கருங்கல்லை சிலையை வடிக்கக்கூடிய உளி தான் வந்து சிறப்பு. சரி, இருந்துட்டாலும் உளியை கொண்டு கருவறையில வந்து சாமியா கும்பிடுறாங்க. கருவறையில வந்து சிலையை தானே வந்து வடித்து கும்பிடுறாங்க. சிலைக்கு பெருமை வந்து நீங்க தான் வந்திருக்கீங்க. எவ்வளவு பெரிய மாளிகையை கட்டி வச்சனாலும் கடைசில பூட்டு போட்டு பூட்டிட்டு கொண்டு வரோம்ல. மாளிகை பெருசா இருக்கா இல்ல இவ்வளவு பெரிய மாளிகைக்கு காவலா ஒரு பூட்டை தானே போடுறான். பூட்டை தான் பெருசா சிறுசா இருக்கு, பூட்டுண்டக்கா போடாம இருக்கமா? அப்ப சின்ன பிள்ளை நீனே சொல்லு. யுகங்கள் எத்தனை? மொத்த நாள் இருக்கு. என்னென்ன? கிரேதா, திரேதா, துவாபரா, கலியுகம், மொத்த நாடிகம்னு பெருமை சேர்த்தாரு. நாலு யுகத்துல வரக்கூடியவர் யாரு? நான் தான். அப்ப நீங்க தான் பெருமை உங்களுக்கு. அப்படி நீ பாத்தீங்கன்னா நாலாதிகம்ன்றது எது தெரியுமா? இது கலியுகம். கலியுகத்துல குலக்கடவுளா இருக்கக்கூடிய கும்பிடக்கூடிய கடவுள் யார் தெரியுமா? அந்த முருகப்பெருமானை கும்பிடக்கூடிய யார் ஆள் தெரியுமா? இந்த இடத்துல பகவான் பெரியவனா பக்தை பெரிய ஆளா? இன்றைக்கு காட்டில வந்து பகவானை கதை பக்தர்களே சிறந்தவர்கள். நீங்க பக்தனா இல்ல பகவானா? நான் எனக்கு பக்தை. அப்ப நீனே பெரிய ஆளுக்கு பக்தை நீனே சொல்லு. குழந்தையின் தெய்வமோ ஒன்றுண்ணே. அப்படியே கொண்டனைக்கு இடத்துல தேடுமுனே. மரத்துக்கு மரத்தை வாத்து பாருங்க, மனிதனை பேச்சு பாருங்க. ஏங்க மரத்துக்கு எத்தனை அறிவு? அதுக்கு ஒரு அறிவுண்ணே. அப்ப புழு பூச்சிக்கு அதுக்கு ஈரறிவுண்ணே. நீரில் வாழக்கூடிய 3 அறிவுண்ணே. பறவைகளுக்கு 4 அறிவுண்ணே. 5 மனிதர்களுக்கு 6 உங்களுக்கு 7 அறிவு. நீங்க தான் முதல்ல சொல்லுங்க. 7 அறிவு இருக்கத்தான் செய்யுது. 7 அறிவு இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் 1 2 3 எழுதுறான்.
ஒண்ணு எழுதிட்டு 2 3 எழுதுவோமா இல்ல எடுத்தறப்புல 7 எழுதிடுவோமா? அது 1ல இருந்து ஆரம்பிக்கும். அப்ப ஒண்ணா இருக்கக்கூடிய நீ முத சொல்ல அடுத்து 7க்கு போவோம். ஏங்க ஒரு சின்ன பிள்ளை கிட்ட கூப்பிட்டு அப்பா உனக்கு ஒரு சாக்லேட் வேணுமா இல்ல 7 சாக்லேட் வேணுமான்னு கேட்டா அந்த பிள்ளை என்ன சொல்லும்? என்ன சொல்லும்? எனக்கு 7 மிட்டாய் வாங்கினும் வாங்கிக்கிறோம். உண்மைதான். ஒண்ண வந்து யார்கிட்ட பார்க்காது, உங்களுக்கு தான் பெருமை. அதே சின்ன பிள்ளை கிட்ட நீ தெரியாதனமா விளையாட்டுத்தனமா கீழே விழுந்து அவனை அடிச்சுட்ட, அவனை அடிச்சதுக்கு உனக்கு 10 அடி தரவா இல்ல 1 அடி தரவானா என்ன சொல்லுவாங்க? ஒண்ணா 10 கேக்குவா? அப்படியா? ஒரு ஒரு அடி அடி தான் கேக்கும். அப்ப நீ சொல்லு. அடி உதவுறது மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டானே. அப்ப அடி உச்சாதா வந்து அடியாத பிள்ளை படியாதுன்றியா? அப்ப உங்களுக்கு தான் பெருமை. அப்படி நீ பாத்தீனா 4 அடி ஈரடி கட்டவனடா. வாயடி கையடி செல்லாத என்ன? வாயும் வார்த்தையும் சொல்லக்கூடிய சிறப்பு இந்த பூமியில செந்தமிழ்ல பேசக்கூடிய செந்தமிழ் செல்வி நீதானே? காயமே பொய்யடா பெரும் காற்றடைத்த பொய்யடா மாயனார் குயவன் செய்த மண்பான ஓடுன்னுட்டாங்க. இந்த உடம்பே பொய்யாக இருக்கக்கூடிய நாங்கள் பெருமையா உங்களுக்கு பெருமையா? நந்தவனத்தில் ஒரு ஆண்டியவன் 4 மாதமாய குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாடி வாழ்க்கையில வாழத்தை போறான். ஆனா என்னைக்கும் சாக போறோம்ன்றது மறக்க முடியுமா? தெய்வம் என்று 4 புசம் சாத்தியே சுற்றி வந்து முனமுனது சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டகல்லும் பேசுமோ நாதன் ஒரு கயிர் சுட்ட சத்திய சத்துவம் கரிச்சுமை அறிம பாத்திரம் அறிந்து பிச்சைப்படு கோத்திரம் வந்து பெண்ணை கூட இருக்காங்க. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளுநர் எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அந்த சிரசுக்கு கண்கள், கண்களுக்கு இமைகள் பாதுகாப்பு. ஒரு மனுஷன் இன்னாரு அப்படின்னு அடையாளப்படுத்தக்கூடிய உடம்புல எந்த பகுதி அப்படின்னா முகம் தான். கண்ணு அந்த முகம் தானே. இந்த முக அமைப்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உருவத்தை என்ன சொல்லுவா? என்னன்னு இதுக்கு பேர் என்னது? இந்த ஒட்டுமொத்த பகுதிக்கு பேர் என்னது? சிரசு. சிரசு தானே. சிரசுனா என்னமா? சிரசுனா தலை. தலைக்கு வந்தது தலை பாகையோட போனது. எங்க போச்சு? நீ எங்க சுத்துறா நான் அங்கதே வந்து நிப்பேன். அப்படியா? சரி வாங்க நீ பேசி பாப்போம். உங்க ஆளுகளை தாய்க்கிளிய கத்துற அப்படி பேசணும்ல. உங்கள மாதிரி இந்த சத்தம் போட்டு பேச கூடாது. ஒன்னு தெரிஞ்சுக்க. சத்தம் போடுறது தப்பு இல்ல. சத்தத்தை போட்டு நிறுத்தி பிரிவே. உன் கொட்டத்தை அடக்கதனே கட்டைய பிடிச்சு வட்டத்துக்கு வந்து நிக்கிறது. உங்க பட்டத்தை பறக்க விடாம நான் அன்னைக்கு விடி போட போறேன். பறந்தாலும் பட்டத்துக்கு மரியாதை இருக்கு. இலக்கு வெளித்தாலும் நான் வளக்க முடியாம போயிராம. கால்ல நடக்கிற குப்பை மாதிரி வயிற கூடாது. பறக்கக்கூடிய பட்டத்துக்கு பெருமை இருக்கு. கிளறினா தான குண்டுமணி எலும்பு கிடைக்கும். கிளற நல்லா இருக்கு. ஆனா வாயை கிளறி வீண்வாதம் போயிட்டு இருக்காங்க. வாயை கிளற திரவியம் தேட அப்படி இருக்கு. திரவியம் தேடனால தப்பு இல்ல. காதட்ட ஊசி வராது காணு கடை விளக்கன்னு சொன்னேன். கடைசில என்னத்தை தான் கொண்டு வந்தா? எதையுமே எல்லாமே இங்க இருந்து தான் வந்தது. எல்லாமே இங்க இருந்து தான் எடுக்கப்பட்டது. முடி சார்ந்த மன்னராக இருந்தாலும் இறுதியில சாம்பல் தான். அப்பேற்பட்ட மன்னராகப்பட்ட மணிமுடி எது அணிவாரு? தலைக்கு வந்தது தலப்பாயோட அந்த கிரீடம் போயிருச்சா? யாருக்கு போச்சு? யாருக்கும். எதுக்கா போச்சு? எந்த இடத்துல போச்சு? கலியுகத்துல என்ன கதை? ஒன்னு தெரிஞ்சுக்கமா. நான் கலியுகத்துல கந்தன் கதை இன்னைக்கு நானே சொல்றேன். பேசுவோம். கலியுகத்துல கந்தன் கதை. கந்தன் கதை. இதற்கு முன்னாடி துபாவர யுகத்துல அது மகாபாரதம். அப்ப திரேதா யுகத்துல ராமாயணம். கிரேதா யுகத்துல அரிச்சந்தன கதை. இப்படி 4 யுகத்திலயும் 4 வித கதை இருக்கு. மூன்றாவது யுகம் துபாவர யுகம் இருக்குல. சரி அந்த கதையில தான் நீங்க கேட்ட இதுல ஒரு சிதை இருக்கு. எனக்கு தேவை ரொம்ப சுருக்கம் பல கருத்து. இதே முக்கியம். தலைக்கு வந்தது தலை பாகையோட போனது. சரி போர்க்களத்துல போர் வந்து சண்டை நடந்துகிட்டு இருக்கு. யாருக்கு அப்படின்னா அர்ஜுனன் ஒரு பக்கம் கர்ணன் மறுபக்கம். இவங்க பாண்டவர் கூட்டம். அந்த பக்கம் கூட கௌரவர் கூட்டம். இங்க 5 பேரு அங்க 101 பேரு. ஒரு பெண்ணை சேர்க்காம 100 பேரு. ஏன்னா நாகாஸ்திரம் வந்து யார்ட்ட இருந்துச்சு தெரியுமா? அர்ஜுனுடைய கையில இருந்துச்சு. நாகாஸ்திரம் யார்ட்ட இருந்துச்சு? நாகாஸ்திரம் இருந்தது கட்டினா கர்ணன் இருந்துச்சு. ஆமா கேக்குற விஷயத்தை புரிஞ்சுக்கு பேசணும். அப்ப நீங்க சரியா இருக்க கூடாது. பேச கூடாது. கூட பேசினா சரியா பேசுங்க. நாகாஸ்திரம் வந்து ஆட்ட வந்துச்சு. ஆரம்பத்துல காட்டுக்குள்ள இருந்தது. ஆரம்பத்துல வந்து அவன்ட்ட தான் இருந்து அர்ஜுனனை கொல்லணும்னு அடைக்கல வந்துச்சு. அடைக்கல மூந்து வந்து அழிக்கிறவங்கள்ட்ட போய் தஞ்சமுகமா காப்பாத்துறவங்கள்ட்ட தஞ்சமுகமா. என்னைக்குமே காப்பாத்துறவங்கள்ட்ட தஞ்சமுகமா. காப்பாத்த நினைத்தவன் கர்ணன் அதனால வந்து நாகாஸ்திரம் இருந்துச்சு. இப்படி பயன்படுத்துற முறை வந்து பரசுராமர்ட்ட கத்துக்கிட்ட அதெல்லாம் இல்ல. சரி ஏனா குந்திக்கு தெரியும். சரி தன் பிள்ளைகளை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனைப்பட்டான். அப்ப அர்ஜுனன் வந்து போர்க்களத்துல போய் சண்டை போடுவான். ஆனா அர்ஜுனுக்கு தேரோட்டியாக இருந்தவர் கிருஷ்ண பரமாத்மா. ஆமா கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு அத்தை நீ போய் வந்து போர்க்களத்துல எப்ப கர்ணன் வந்து அர்ஜுனனை கொல்லணும்னு காத்துட்டு இருக்கான். சரி அவன் உயிரோடு எடுக்க தொடைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அவன்கிட்ட இருக்கிறது பெரிய பெரிய ஆயுதம் தனுர் வித்தையில சிறந்தவன். அவன் கர்ணன் யாருன்னு தெரியுமா? அவங்களுக்கு சொல்ல யாருப்ப எனக்கு தெரியாது அப்படின்னு. அவன் தான் நீங்கள் கன்னியாக இருக்கின்ற பொழுது பெற்றெடுத்த மூத்த பிள்ளை. அவன்கிட்ட போய் என்ன செய்யறியனா அப்பா நீ வந்துரு நீ தான் நான் பெற்றெடுத்த மூத்த பிள்ளை அப்படி கூப்பிட்டு பாருங்க. ஏப்பா கூப்பிட்டா வந்துருவானா? சரி உப்பிட்ட வரை உள்ளவன் நினைக்கணும் இருக்கா? அவன் வரவே மாட்டான். ஒருவேளை வர மறுத்துட்டான்னா அர்ஜுனை தவிர வேற யாரு மீது நீ வந்து பானத்தை செலுத்த கூடாது. இந்த நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் மறுமுறை பிரயோகம் பண்ண கூடாது. இந்த சத்தியத்தை மட்டும் வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டான். சரி போறா குந்தி சொல்றா விஷயத்தை சொன்ன உடனே சத்தியத்தை வாங்கி கொண்டு மறுபடியும் வந்தாச்சு. அதே மாதிரி போர்க்களத்துல கர்ணன் ஒரு பக்கம் அர்ஜுனன் ஒரு பக்கம் போர் சண்டை நடக்குது. நடந்தா என்ன செய்யறான்? குறி பார்த்து அடிக்க போறான் நாகாஸ்திரத்தை.
கடை அடிக்கின்ற பொழுது சல்லின்னு சொன்னானா, எங்கப்பா நீ தலை எதை வந்து பானத்தை வந்து போட போற, மார்புக்கு குறி வைடா அப்படின்னவும் அப்ப கர்ணன் சொன்னானா, எந்த ஒருவனை வந்து போர்க்களத்துல மார்பில் அடைபட்டு செத்தான்னா வீர மரணம் அடைந்து விடுவான். வீர மரணம் வந்து அர்ஜுனன் அடையவே கூடாது, அவன் ஒரு கோழையாகவே சாகணும். அதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி நான் மார்புக்கெல்லாம் குறி வைக்கல, தலைக்கு வைக்கிறேன் பாரு பானத்தை அப்படின்னு சொல்லி சொல்ல. ஆனா வந்து இவன் சொல்றத சல்லின்னு சொல்றத கேட்க மாட்டேன்ட்டான். பரவாயில்ல என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பேசாம நிக்கிறான். நாகாஸ்திரத்தை எடுக்கிறான், பிரயோகம் பண்றான். நாகாஸ்திரம் என்பது வந்துகிட்டு இருக்க அர்ஜுனனை அழிப்பதற்காக. அப்படி வருகின்ற பொழுது பக்கத்துல இருக்கிறது யாரு, நிராயுதபாணியாக தெய்வம். தெய்வமாகவே வந்து தெய்வமாகவே வாழ்ந்தவர் கிருஷ்ண பரமாத்மா. அவருக்கு தெரியும் எல்லா விஷயம் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த நாகாஸ்திரம் வந்து அர்ஜுனனை கொண்டு வருமே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, அந்த தேரில் உட்கார்ந்தவர் ஒரு நாளிகை எந்திரிச்சு தன்னுடைய பெருவிரலை அழுத்தினாராம். அழுத்தணும்னு ஒரு தேர் சக்கரமாகப்பட்டது பூமியில் புதைந்து விட்டது. புதைந்த உடனே இப்ப தலைக்கு வைக்கிறேன்ல பானத்தை, தலைக்கு வச்சா ஒரு சக்கரம் புதைந்துட்டா அது கொஞ்சம் கீழே வந்து அமுங்கிரும் தேரு. இப்ப தலைக்கு வச்ச பானம் இந்த கிரீடம் என்ற தலைப்பாகையை தட்டி கொண்டு போனது. அப்ப தலைக்கு வந்தது, தலைப்பாகையோட போனா போருக்கிறதுல கருடனாகப்பட்டவன் நாகாஸ்திரத்தை பயன்படுத்துகின்ற பொழுது அர்ஜுனனை கிருஷ்ண பரமாத்மா காப்பாத்துறதுக்காக செய்த ஒரு லீலை. ஆக அவ்வளவு பெரிய சம்பவத்துக்கு சின்ன கதையில ஒரு வார்த்தை தான், ஆனா எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு. நம்மால சொன்ன வசனம் ஒன்னே ஒண்ணுதான், நாகாஸ்திரத்தை ஒரு தடவை ஏன் ஒரு தடவை எய்து விட்டவன் சாகலைன்னா அந்த ஆயுதத்தை மறுபடியும் நான் பயன்படுத்தி பிரயோஜனம் இல்லை, அது எனக்கு இழுக்கு. அதனால ஒரு தடவை பயன்படுத்தி சூழ்நிலை புரிஞ்சு போச்சு. அதோட தலைக்கு வந்து தலைப்பையோட போச்சு. யாரை காப்பாத்த, அர்ஜுனனை காப்பாத்துறது சம்பவம் இருக்கா. சரி பரவாயில்ல, பெருமையா சொல்றேன், இருந்து போட்டு வாழ்க விளையாண்டு இருந்துட்டு போகட்டும் அப்படின்னா நான் கேட்டதுக்கு பதிலே வரலையே. என்ன அடி காட்டினால் மானம் போச்சு, காட்டாட்டி பிராணமே போச்சு. அது ஏன் நீங்க இது பழமொழிதான். இதுக்குள்ள இவ்வளவு பெரிய சம்பவம் இருக்கா, நீங்க யோசிச்சு பாப்பீங்க. இருக்கு இருக்கு. காட்டுனா மானம் போச்சு, காட்டாட்டி பிராணம் போச்சுனா துரியோதனுடைய தாயார் யாரு கேட்டீங்கன்னா காந்தாரி. துரியோதனுடைய தாயாரு காந்தாரி. வாழ்நாள் முழுவதும் கணவனுக்கு கண்டறியவில்லை என்றக்கா தானும் கண்ணை கட்டிக்கிட்டு வாழ்ந்த ஒரு புண்ணியவதி காந்தாரி. இப்ப கண்ணை கட்டிக்கிட்டு பல காலம் வாழ்ந்தாளா, அப்படி வாழும் பொழுது கண்ணுக்குள்ள வச்சிர பார்வை உருவாயிருச்சு. இந்த வச்சிர பார்வை யார் மேனியில முழுவதுமாக படுகிறதோ அவனை எந்த ஆயுதத்தினாலையும் கொல்ல முடியாது. அப்படி ஒரு சக்தி காந்தாரியுடைய கண்ணுக்கு உண்டு. அப்பதான் பார்த்தாளா காந்தாரி, என்னதே இருந்தாலும் அக்கிரம அநியாயம் பண்ணி நம்ம பிள்ளையா பிறந்துட்டான் துரியோதனே, அவன் உயிரை காப்பாற்றணும், அவனுக்கு அழிவு எப்பயும் உண்டு, அவன் உயிரை காப்பாற்றணும்னா என் கண்ணில் இருக்கக்கூடிய ஒளி அவன் மேனி முழுவதும் பட்டுச்சுன்னா அவனை காப்பாற்றலாம். நேர கூப்பிட்டா துரியோதனா இங்க வா, என்னுடைய பார்வை வச்சிர பார்வை, உன் மேனி முழுவதும் என்னுடைய பார்வை பட்டுச்சுன்னா உன்னை எந்த ஆயுதத்தினா அழிக்க முடியாது, என் முன்னால நிர்வாண கோலத்தோடு நில்லு என்று சொல்ல. ஒரு பக்கம் சங்கடப்பட்டான், ஆனா மறுபக்கம் யோசிச்சான், தாயார் முன்னாளில் எப்படி நிற்கிறது, தாய் பார்க்காத உடம்பா, மத்தானது பார்க்க கூடாது, எனவே நிர்வாணமாக நிக்க தயாரா மாறிட்டான். இப்ப காந்தாரி கண்கட்ட அவர்கட்டா தலையிலிருந்து மேனியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்கா. கழுத்தை பார்க்குறான், தலையிலிருந்து ஆரம்பிச்சு கழுத்து பகுதி நெருங்கிருச்சு, மார்பை பார்க்கிறான், வயிற்று பகுதியை நெருங்குது, வயிற்று பகுதியை நெருங்கி இந்த பார்வை பட்டுக்கொண்டே வருகிற துரியோதனன் மீத கண்ணேன் பார்த்தேன். ஆகா, இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு மத்தியில் மேனி முழுவதும் முழுசா பார்த்துட்டான்னா துரியோதனனை எவனும் கொல்ல முடியாது, அப்ப வெற்றி அவங்க பக்கம் கிடைச்சிரும். அப்ப இந்த பார்வை ஒளிய முழுவதுமா படவிடாம தடுக்கணும் சொல்லி துரியோதனுடைய தங்கச்சி துச்சலை குரல்ல அண்ணாடு பின்னால் இருந்து கத்த மாட்டு உருவத்துல. இப்ப அண்ணாடு கத்துனா துரியோதனன் என்ன நினைப்பேன், தங்கச்சி வந்துட்டாலே உடம்ப காட்டினா வெக்க கடா போயிடும், தங்கச்சி முன்னால காட்ட முடியுமா, ஆக வந்து அசிங்கமா போயிரும் சொல்லி மேல இருந்து பார்வை வயிற்று பகுதி நெருங்கி பார்த்து கொண்டிருந்தத தங்கச்சி வந்து நம்மளை பார்த்துட்டா சங்கடமா போயிரும் சொல்லி பக்கத்துல இந்த இலையை எடுத்து தன்னுடைய மேனியினுடைய அடிப்பாகத்தை மறைத்து விடுகிறான். என்ன இலை எடுத்து? அப்ப இடுப்புக்கு கீழே மலைச்சிட்டானா இல்லையா? இப்ப என்ன நடக்குது வெளிநாயகம் எடுத்துனா என்ன இலைன்னு ஒரு கணக்கு இருக்கு வெளிநாயகம், சொல்லுங்க. ஒவ்வொரு இலைக்கு ஒரு தன்மை உண்டு. இந்த கதையில முடிவான கதை கிளம்பிங்க. வந்தாச்சு, வந்த இடத்துல இலைய மறைச்சோன்னா என்ன ஆகுது, மேனி முழுவதும் இதுவரைக்கும் பார்த்த பார்வை கீழ்பகுதியில் படல, கீழ்பகுதியில படலைன்றதுனால அப்பத்தான் பார்த்தாளாம் காந்தாரி, இந்த உலகத்துல தெய்வத்தினுடைய கட்டளை மீறி யாரும் நடக்க முடியுமா, உன்னை காப்பாத்த பாடுபட்டேன், இடுப்பு ஒரு பகுதி வரைக்கும் பார்த்தாச்சு, ஆனா என்னுடைய வச்சிர பார்வை உன் இடுப்புக்கு கீழ்பகுதியில படல, எனவே இடுப்புக்கு மேல உன்னை எவன் அடிச்சாலும் உனக்கு அழிவு இல்லை, இடுப்புக்கு கீழ்பகுதியில எப்பொழுது உன்னை எவன் அடிச்சாலும் உனக்கு இறப்பு உண்டு என்று சொன்னால், அப்ப துரியோதனனை கடைசியில அதே போல பீமனாகப்பட்டவன் அடிச்சு கொண்டான் என்பது செய்தி. இப்ப இந்த இடத்துல நீங்க கவனிக்கிறோம், காட்டுனா மானம் போச்சு, காட்டினா மானம் போச்சுன்னா இந்த பிறந்த மேனியா இருக்கும் பொழுது தன்னுடைய தங்கச்சி முன்னால காட்டிட்டோம்னா மானம் போயிருமேன்றக்கா மறைச்சேன், காட்டுனா மானம் போச்சு, காட்டாட்டி பிராணமே போச்சுன்னா இந்த மேனியை நம்ம காட்டாம விட்டுட்டோம்னா வச்சிர பார்வை படாம போயிரும், நம்ம போர்க்களத்துல செத்தே போயிருவோம். ஆக காட்டுனா மானம் போச்சு, காட்டாட்டி பிராணம் போச்சு. யாருக்கு வந்த கதை,
துரியோதனன் இடத்திற்கும் காந்தாரிக்கும் இடைப்பட்டு நடப்பட்ட சம்பவம் இந்த கதை. அற்புதமான ஒரு 5க்கு 2 பழுதலமா ரத்தின சுருக்கமா சொல்லி முடிச்சிருக்கீங்க. பரவாயில்ல, நீ ஏதோ 6க்கு 4 பழுதலாம் பேசுற. 6க்கு 4 அப்ப ஓ இஷ்டத்துக்கு நீ வாய் இருக்குன்னு பேசுவியா? வாயிலங்க ஏங்க சொல்லுவாங்க. என்னது? நல்லா பேசுனா அற்புதமா பேசுறியப்பா. அது தெரியுது. 5க்கு 2 பழுதலாம அப்படினு சொல்லி ஒரு பழமொழி ஊர்ல சொல்லுவாங்க. அது தெரியுது வடினா. கிராமத்துல வாழ்ற பிள்ளை இல்லையா? சரி. இது பூலோகத்துல நடக்கிற ஒரு யதார்த்த பேச்சு. அதனால உங்க உலகத்துல எல்லாம் அப்படி நான் அத சொல்றேன். உன் யதார்த்த பேச்ச உன் குடிச கூடாரத்துல உட்கார்ந்து பேசிக்க. மேடையில நின்னு பேச கூடாது. இது ஏன் இடம்? நீ எதுக்கு சொல்றன்னு கேட்டேன். 5க்கு 2 பழுதுன்னு ஏன் சொன்ன? விளக்கப்ப தெரியல. 6க்கு 4 பழுதுன்னு நீங்க மறுப்பு சொன்னீங்க. சொன்னது நீனு. அடுத்த நான் ஆரம்பிச்சிருக்கேன் நானே. கேட்டே நீங்க சொன்ன உடனே எதுக்கு சொல்லணும்? விளக்கண்ணே. நான் சொன்னல்ல. சொல்லாம ஏமா சொன்னீங்க? எதுக்கு தான் சொன்னேன்னு கேக்குறேன். 6க்கு 4 பழுதுன்னு நீங்க ஏன் சொன்னீங்க? கேட்ட கேள்விக்கு இந்த இடத்துல பதில். 5க்கு 2 பழுதுன்னா என்ன அர்த்தம்? நீங்க அடுத்து வந்து கேட்காம விளக்கத்தை கேட்காம சரி 6க்கு 4 பழுதுன்னு நீங்க ஏன் சொன்னீங்க? நான் சொல்லுவேன்ல. மணிநாகா சொல்லுங்க. விளக்கம் தெரியாம நான் சொல்ல முடியாது. நான் விளக்க சொல்லுவேன். 6க்கு 4 பழுது நான் சொல்றேன், நீ சொல்லப்ப. சொல்லுங்க முதல்ல. எதுக்கு நீங்க சொல்லுங்க, அத சொல்லுங்க. முருகனுடைய பெருமைக்கு எத்தனை சிறப்பு இருக்கு. முருகனுடைய மந்திரம் என்ன மந்திரம்? சரவண பவன் 6 எழுத்து மந்திரம். சரவண பவன்றது எத்தனை எழுத்து? 6 எழுத்து. 6 எழுத்து சரவண பவன் சொல்ல தேவையில்ல. சரவணான்னு 4 எழுத்து சொன்னாதே புண்ணியம் கிடைச்சிரும். அதனால 6க்கு 4 பழுதுன்னு ஒன்னு சொன்னேன். சாமி தெரியாம இப்படி எல்லாம் பேசிட்டு இப்படி பேசுறீங்க. மணிநாகா எல்லாம் வல்ல பேச்சு தமிழ் தாய் கொடுத்தது எனக்கு தெரியும். 5க்கு 2 பழுதுன்னு சொன்னா அது ஏன் சிறுபிள்ளை அப்படிதான் ஏதாவது துடுக்கா பேசுற, அதெல்லாம் மனசுல வச்சிரு. சிறுபிள்ளை நீ அங்க உட்கார்ந்து பேசு. இங்க ஏன் பேசுற? 5க்கு 2 பழுதுல என்ன எதுக்கு சொன்னாங்க? 5க்கு 2 வந்து சரவண பவன் 6 எழுத்து. சரி. ஆனா அது கீழ இருக்கக்கூடிய வந்து சிவனுடைய நாமம் என்ன? 5 எழுத்து மந்திரம் ஸ்வாய நமக நமச்சிவாய. நமச்சிவாய. இது எத்தனை எழுத்து? 5 எழுத்து. 5 எழுத்து போய் நமச்சிவாயா வாழ்க நாதன் தான் வாழ்க அப்படினு சொல்லி சொல்ல தேவையில்லை. வேற என்ன சொல்லணும்? சிவனுடைய ஆலயத்து முன்னாடி நின்னுபடி சிவா அப்படினு சொன்னாலே இந்த 5 எழுத்து மந்திரம் அத்தனையும் வந்து பொருள் கொடுக்கும். அப்படிப்பட்ட பெருமைக்கு மத்தியில எந்த எழுத்து சொல்லணும்? சிவா 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 சிவான்னு சொன்னாலே பெருமை இருக்கு. பெருமை இருக்குல? அப்ப ஒண்ணுக்கு தனித்துவம் பெருமை கொடுத்திருக்கல்ல? பெருமை இல்லாமல் ஒரு காலத்துல வெறுமையா போக கூடாதுல. நான் ஆரம்பத்துல சொன்னேன், கவனிச்சீங்களா? கள்ள கண்டா நாய காணா. நாய கண்டா கள்ள காணா. எதுக்கு சொன்னானே அடிப்படையில புள்ளி வாச்சல சொல்லிட்டு போனேன். மறந்துட்டீங்களா? இந்த கள்ள கண்டா நாய காணா கள்ள காணா. எதுக்கு? ஒரு பெரும் கருங்கல்ல இருக்கு. சரி. அத வந்து சிலை வடிக்கிற சிற்பி ஆகப்பட்டவன். வடிச்சா ஒரு நாயுடைய சிலையை வடித்து விட்டார். சரி. நாய் சிலையை வடிச்ச உடனே பாக்குற வந்து சிற்பியுடைய கண்ணுக்கு வந்து அது சிலையாக நாயாக தெரிகிறது. ஆனா மத்தவங்க பார்க்கும்போது நல்ல கருங்கல்லா கிடக்குது அப்படின்னு சொல்லி உருவத்தை பார்க்காம கல்லாக பார்த்தால் அது கல்லு. கல்லாக பார்க்காமல் உருவத்தை நாயாக பார்த்தால் அது நாய். கள்ள கண்டா நாய காணா நாய கண்டா கள்ள காணோம். பார்க்கக்கூடிய பார்வையின் திறத்தை பொறுத்து அது மாறுபடுமா? அதனாலதான் கள்ள கண்டா நாயகனை காணும், நாயகனை கண்டால் கள்ள காணும் அப்படி ஒரு சம்பவம் இருக்கு. ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் சொல்லுவாங்களே, எதுக்கு? என்ன சொல்லுங்க? ஆத்துல ஒரே தப்புல அளந்து வர போடணுமா? ஆத்துல போய் போட முடியுமா? கிடையாது விநாயகம். ஆத்துல போட்டாலும் இல்ல, அகத்தில் போட்டாலும் அளந்து போடு. அகம்ன்றது உடம்பு. உடம்புக்கு தேவையான செய்தியா இருந்தாலும் சரி, நல்ல தகவலா இருந்தாலும் சரி, நமக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிட்டோம்னா பிரச்சனை இல்ல. நமக்கு எது தேவையில்லையோ அதெல்லாம் சேர்த்தோம்னா அது குப்பை கூட நம்ம போயிருமா. அதைத்தான் நம்மால சொன்னான், அகத்தில் போட்டாலும் அளந்து போடு. இது அகத்துல போட்டா அகத்துல போட்டான்றது ஆத்துல போட்டாலும் ஆத்துல போட்டான்னு வந்துருச்சு. மாறி இருக்குல? இரண்டு வீட்டுக்கு வெளிச்சம், வர்ணத்துக்கு தண்ணி, சாடிக்கு மூடி, குரலுக்கு இனிமை, குரலுக்கு உலக்கை, குழந்தை எழுவது பாலுக்கு. உன்னை போல குமரி எழுத நான் அழுகவே மாட்டேன். என்னத்துக்கு? எதுக்கு தானே கேக்குறேன்? பசிக்கு தான் உணவு. எதுக்கு நான் அழுகுற பாய் கேளுங்க. குமரி அழுதா நீங்க கேட்கலாம். நீங்க புரிஞ்சுக்கணும். குமரி எதுக்கு இங்க அழுகணும்? உன்னை அழுக நான் சொல்லல. அழுதா என்ன காரணம்னு கேக்குறேன். எனக்கு தெரியல. அழுகுறத பார்த்து கேட்டா வந்து சொல்ல இந்த விஷயம் எனக்கு தெரியாது. தெரியலனா தெரியலன்னு சொல்லிடுவேன். தெரியாம நீ எதுக்கு வர போற? தெரியாம இதெல்லாம் தெரிஞ்சிட்டு தான் வரணும். என்ன சட்டமா பேசி என்ன பேசுறீங்க? என்ன சொல்லணும்னா அப்ப கேட்டா சொல்லு. குமரி இந்த குமரி எதுக்கு அழுகுறா? எல்லாவித தேவையும் எனக்கு இருக்கு. எனக்கு என்ன பிரச்சனை? அழுகணும்னு எனக்கு தேவையே இல்ல. உன்னை நீ புரிஞ்சுக்க முடியாதா? நான் உன்னை அழுக சொல்லல. இருங்க சுவாமி. உன்னையே சொல்ல கிடையாது. அழுதா என்ன காரணம் கேக்குறேன். சொல்றீங்க. பொதுவா எனக்கு தெரியும். உன்னை நீங்க புரிஞ்சு எதுக்கு சுவாமி? என்ன இளங்கண்டு பயமரியாதை நீ சொல்லி அது போயிட்டு போட்டு. அந்த குமரி வந்து அந்த வயசுல தான் சந்தோஷமா வாழ்றான். அப்படி வாழக்கூடிய நேரத்துல எதுக்கு அவன் போய் அழுகணும்? நான் என்ன சொல்றேன், சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டு. அப்ப குமரி அழுதானா என்ன காரணம் கேக்குறேன்? பிரச்சனை இருந்தா அழுவா, பிரச்சனை இல்லைனா அழுக மாட்டான். அப்ப நீ அழுகல. உனக்கு பிரச்சனை இல்ல. அப்ப அழுகுறவனுக்கு பிரச்சனை. பசித்தா தானே சாப்பிட முடியும். இப்போ உங்களுக்கு பசிக்குதா? பசி நோய் இருக்கிறவன் தானே மருந்து கொடுக்க முடியும். நல்ல உபதேசம் யாருக்கு தேவை? இல்ல நோயும் இல்லங்க. தூக்க வர நேரம் தானே தூக்க முடியும். தூங்குற தப்பு இல்ல. எந்நேரமும் தூங்கிட்டு இருந்தா அதே நோய். என்ன சாப்பிடுறது தப்பு இல்ல. அப்படினு இருக்காங்க. அப்படினாக்க சாப்பிடுறது தப்பு இல்ல. பசிக்காக சாப்பிடுறது ஒரு கூட்டம். ஆமா. ருசிக்காக சாப்பிடுறது ஒரு கூட்டம். என்னைக்குமே நாங்க பசிக்காக தான் சாப்பிடுவோம். வாழ்றதுக்காக சாப்பிடலாம். ஆனா சாப்பிடுறதுக்காகவே வாழ கூடாது. இப்ப நான் என்ன சொல்றேன், வாழ்க்கையில சோதனையா இருக்கலாம். ஆனா சோதனையே வாழ்க்கையில நல்லா இருக்குமா? இப்ப நீ
நீங்க பேசுறீங்கல்ல ஆமா. எல்லாம் சிறப்பா இருக்குல்ல உனக்கு எல்லா பொருளும் கிடைச்சிருச்சுல மாற்று கடத்தல இல்லை. இப்ப இவ்வளவு பெரிய உனக்கு ஒரு காவல் தேவைப்படுது எந்த காவல் இருக்க என்ன காவல் எனக்கு போய் என்ன காவல் உனக்கு யாருமா இங்க காவல் இன்னைக்கு வந்து எங்க அண்ணன் அண்ணே ஆமா வேற காவல் என்ன இருக்கா வேற யாரும் இல்ல தனக்கு தானே காவல் காத்துக்கிட்டதா ஒரு பெண்ணுக்கு காவல் காத்தால ஒண்ணும் பண்ண முடியாது தற்காப்பு என்பது பெண்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் வந்து வாழ்க்கையில் தேவை தற்காப்பு கலை கையில வச்சிருக்கீங்க இப்படி கலையெல்லாம் வச்சிருக்கீங்கல்ல ஒரு பெண் எப்பொழுது முழுமை அடைகிறாள் எப்ப இந்த தாய்மை அடைகின்ற பொழுதுதான் முழு பெண்ணு அப்ப உண்மையானே திருமணமாகி உத்தியோகம் புருஷ லட்சணம் தானே உண்மை உத்தியோகம் புருஷ லட்சணம் புருஷனுக்கு அழகே உத்தியோகம் தான் இப்ப உனக்கு அழகு எனக்கு அழகு புருஷன் தான் யாரு சொன்னது மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன் உனக்காக ஏங்க வேற வேலையே இல்லையா உனக்காக மாப்பிள்ளை எனக்கு வேணாங்கறே மாப்பிள்ளை வேணாம் நீ அப்படி தான் சொல்லுவ ஒரு பொம்பளை புள்ள வேணாம்னு சொன்னானா வேணும்னு அர்த்தம் இப்போ உனக்கு வேணுமா வேணாம் சரி வேணும் அப்ப வேணும்னாலும் வேணும்னு அர்த்தம் ஏய் இது என்ன மாத்தி பேச கூடாதுல நல்லா தெரிஞ்சுக்க பேச்சு வந்து நீங்க மாத்தி அத தாமா சொல்லிட்டு இருக்கேன் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பிடிக்காத பல விஷயம் பிடிக்க தானே செய்யுது இப்ப சலதோசை எல்லாருக்கும் பிடிக்கும் ஆமா சலதோசை பிடிக்கும் ஆனா நமக்கு பிடிக்காது சலதோசம் பிடிக்கும்ல ஆனா நம்மளுக்கு அது பிடிக்காது அதத்தர சொல்லிட்டு இருக்கேன் அந்த போய் தொலைக்குது இல்ல இப்ப சலதோசம்ன்றது எல்லாரையும் பிடிக்கும் ஆனா சலதோசம் நமக்கு பிடிக்காது பிடிக்காத நம்மள பிடிக்குதுல அப்ப பிடிக்காத எல்லா தோசத்துங்களும் இருக்கு பிரதோஷம்ன்ற ஒண்ணு இருக்குல இருக்கு வழிநாகம் இந்த உலகத்துல மனிதனுக்கு சந்தோஷம் நிலையாக கிடையாது வரும் போகும் இன்பமும் துன்பமும் வரும் போகும் வாழ்க்கையில எல்லாம் வந்திருக்கு இரவு பகல் இருந்துதானே இருக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன் நல்ல பெருமையான ஆளு மாப்பிள்ளை நீங்க பாத்துட்டு வந்திருக்கீங்க கண்ணனை கட்டிக்கிறியா ரொம்ப யார கண்ணனை கட்டிக்கமா அவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது கார்த்திகேயனை கட்டிக்கமா அவெல்லாம் பிடிக்கவே அவள முருகனை கட்டிக்க அவெல்லாம் ஒரு ஆளா அழகனை கட்டிக்க ஏங்க ஆராதனை எனக்கு பிடிக்கலங்க குமாரவட்டி சுப்பிரமணி அந்த சுப்பிரமணியானதால என்ன அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க குமாரவட்டி சுப்பிரமணியா அப்படி இல்லமா பார்த்தா எப்படி தெரியுது குமரன் வீட்டில் இருக்கக்கூடிய வட்டி குமாரவட்டி சுப்பிரமணியா அவனை பிடிக்காது அவன வேணாமா உக்கிரமாண்டிய ஒரு வீடு ரெண்டு வீடு இருந்தா பரவாயில்ல சரி 5 வீட்டுக்கு சொந்தக்காரன் எந்த வீட்ல இருக்கேன்னு நான் தேடிக்கிட்டு தெரிய முடியுமா அவங்க வீடே எல்லாம் இருக்காங்க உனக்கு 5 வீடு வச்சிருந்தா சந்தோஷம் ஒரு வீடு இருந்தா என்ன உள்ளத கொண்டு நல்லத செய்யிட்டு இருக்காங்க நன்னைக்கும் வள்ளிக்கும் நான் கல்யாணம் அட விண்ணில் உள்ள முனிவரெல்லாம் வாழ்த்தணும் அட விண்ணில் உள்ள முனிவரெல்லாம் வாழ்த்தணும் உலகம் புகழ் போற்றுகின்ற குமரம்மா முருகனைக்கு மறந்து கொண்டா பெருமம்மா ஆத்தா கல்யாணம்மா கல்யாணம் வள்ளி பொண்ணுக்கு கல்யாணம் வேடனுக்கும் வள்ளிக்கும் நான் கல்யாணம் அட விண்ணில் உள்ள முனிவரெல்லாம் வாழ்த்தணும் உலகப்புகள் பார்த்துக்கிட்டா முருகனத்தான் பாரமா முருகனுக்கு மறந்து கொண்டா பார்க்க சிறக்குந்தானமா உலகப்புகள் பார்த்துக்கிட்டா முருகனத்தான் பாரமா முருகனுக்கு மறந்து கொண்டா பார்க்க சிறக்குந்தானமா சொக்கநாதர் அம்சமான முருகமா மதுரை சொக்கநாதர் அம்சமான முருகமா முருகனுக்கு மறந்து கொண்டா பெருமை வந்து சேருமா வள்ளிநாக குன்றக்குடி முருகந்தாமா குறிஞ்சி நீல கந்தந்தாமா பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி பட்டு பண்ண ரபுக்க ஓட்டி மல்லி மலர் எடுத்து மறி கொழுந்து புவடுத்து மல்லி மலர் எடுத்து மறி கொழுந்து புவடுத்து மல்லி மலர் உனக்கு தானம்மா ஆனா அம்மம்மா மனசுக்குள்ள நீங்க தானம்மா மாப்பிள்ளை யாருக்கு நாட்டுக்குள்ள காடு அட குண்ட குடி முருகனுமே உனக்கு ஏத்த ஆடு மாப்பிள்ளை யாருக்கு நாட்டுக்குள்ள காடு அட குண்ட குடி முருகனுமே உனக்கு ஏத்த காடு திருமணத்தை நடத்தி வைக்க பெரிய முனிவ யாரம்மா திருமணத்தை நடத்தி வைக்க பெரிய முனிவ யாரம்மா இந்த ஜெகமாற்றும் செம்மணிப்பட்டி ஜெய பார்த்திவன் தானம்மா சுப்பிரமணிய சுவாமி என்பான் கந்த சுவாமி என்பான் குகநாதன் என்பான் சக்திபடி வேலன் என்பான் சண்முக சுந்தரம் என்பான் போகர் கொடுத்த பொக்கிசமா பொன்போன்ற மேனிகனா சிவனருள் வெட்டவனா வள்ளி சிந்தையில் நின்றவனா அப்படிப்பட்ட முருகனவே ரொம்ப ரொம்ப சின்னவனா முருகன் சின்ன சின்ன முருகையா சிங்காத வேலனையா சின்ன சின்ன ஒரு நாள் உங்க வார்த்தையை நான் கேட்க முடியாது அந்த சின்ன பையன் அவெல்லாம் வந்து கட்டிக்கிற என்னத்த சொல்றது சொல்வேனுங்க நீங்க பண்ணாதீங்க பண்ணிக்கிட்டு உங்க குடிமை பிடிச்சு போடாதீங்க பிரம்மா மகனே கிட்ட வந்து
அருள்க. அருள்க. யாரை பார்த்து சொன்னாய்? அந்த முருகப்பெருமான் இருட்டுமணி உனக்கு இருட்டுமணி சொல்லிக்கிற நான் நாரதர் இல்ல. இது பிழைப்பான புணம் இல்ல. இது சத்ததார நட்டை இல்ல. வருகே உனது திருமணத்துக்கு எங்கதான் கட்டாவர்கள் அம்மா வள்ளி நாயகா சொல்லுங்க நாரத மகரிஷியே. வாங்களே நீங்க போங்களே.